8 மில்லியன் வருஷமா வாழ்ந்த ஒரு பறவைய நம்ம ஆளுங்க 100 வருஷத்துல கொன்னு அழிச்சிருக்கோம். அந்த பறவையை பத்தி இன்னைக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம். 365 days ஷார்ட் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு டே 5. இதுதாங்க அந்த டோடோ போர்ட். இது ஒரு டைப் ஆஃப் பீஜியன் வெரைட்டிங்க. மொரிஷியஸ் ஐலாண்ட் ஃபார்ம் ஆகுற டைம்ல அங்க எந்த அனிமல்ஸும் போக முடியாத காரணத்தினால இந்த டோடோ போர்ட்ஸ் ஃப்ளை பண்ணி அங்க போகுதுங்க. அங்க போன இடத்துல எந்த ஒரு அனிமல்ஸும் இல்லாததுனால, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததுனால இது அங்கேயே செட்டில் ஆயிடுதுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் அங்க இல்லாததுனால இதுங்க நல்லா ஜாலியா இருந்து நல்ல வெயிட் போட்டு பறக்கிற எபிலிட்டியும் மறந்துருது. ஜாலியா இருந்த பறவைங்களுக்கு 1958ல ஒரு பெரிய ஆபத்து உள்ள வருது. அப்பதான் யூரோப்பியன்ஸ் உள்ள கால வைக்கிறாங்க. அவனுங்க சும்மா விடுவானுங்களா? அங்க வந்தோடனே எல்லா டோடோ போர்ட்ஸையும் சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இனத்தையே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கொண்டு வந்த அந்த பன்னி, எலி இதோட முட்டைகளை வேட்டையாட ஆரம்பிக்குது. மொத்த இனமுமே அழிஞ்சு போக ஆரம்பிக்குது. இதுங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்ததும் என்ன பண்றதுன்னே அதுங்களுக்கு தெரியல. ஏன்னா அதோட வேட்டையாட திறனே மொத்தமா போயிடுச்சு. சுமார் 100 வருஷத்துல மொத்த இனமே அழிஞ்சிருது. 1681ல லாஸ்ட் டோடோ போர்டும் சாகப்படுது. டோடோ போர்ட்ஸ் அழிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் எவல்யூஷன் தாங்க. சும்மாவே இருந்தா ஈஸியா பண்ற வேலையை கூட நம்ம மறந்துடுவோம். இது டோடோ போர்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஹியூமன்ஸ்க்கும் தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க.